ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் விஎல்சி மீடியா பிளேயரில் இருக்கிற ஃபியூச்சர்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, விஎல்சி மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி எப்படி வந்து வீடியோவில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஎல்சி மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்துட்டு ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்க, ஒரு சாம்பிள் ஃபைலு. இந்த ஐ ப்ரொடெக்ஷன் இது நம்மளோட சேனல் வீடியோ தான். ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டூல்ஸில் எஃபெக்ட் அண்ட் ஃபில்டர்ஸில் ஆடியோ எஃபெக்ட் இருக்குது, வீடியோ எஃபெக்ட் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வீடியோ எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். இது வந்து எசென்ஷியல், க்ராப்பு, கலர்ஸு, ஜியோமெட்ரி, ஓவர்லே, அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் எசென்ஷியல் வந்து பார்க்கலாம். இமேஜ் அட்ஜஸ்ட் ஜஸ்ட் ஆல்ரெடி இது பண்ணது, ஸோ அதான் டிக் ஆகிருக்கு. ஸோ இமேஜ் அட்ஜஸ்ட்டை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குவாலிட்டி நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. இதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் அந்த பழைய குவாலிட்டிக்கே வந்துடும். இதேமாரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன். ஸோ நம்ம இது மொபைல் ஆப்பில் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதேமாரி தான் அதில் சிம்பிளாக இருக்கும். அதேமாதிரி இதுலேயும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பிசிக்கு வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர் வந்து நம்ம லைசன்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் ஃப்ரீ லைசன்ஸாக இருக்க விஎல்சிலே வந்துட்டு நம்ம நிறைய எஃபெக்ட் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷார்ப் இந்த மாதிரியான நிறைய எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு ஷார்ப் ஆகுது பார்த்தீங்களா வீடியோவில், இவ்வளோ ஷார்ப் ஆகுது பாருங்கள். ஸோ இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எசென்ஷியலில் நம்ம இந்த எல்லா எஃபெக்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாருங்கள் எது உங்களுக்கு ஓகேவா. ஆல்ரெடி நம்ம வீடியோ ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. ஸோ அதை விட்டுறலாம். ஸோ உங்களோட வீடியோவுக்கு எதாவது ஆட் பண்ணணும், எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ராப் பார்த்தீங்கன்னா இப்போது மேலே நிறைய இடம் கேப் இருக்குது வீடியோவில் அப்படி சொன்னாக்கா நம்ம இதை கிராப் பண்ணிக்கலாம். டாப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணது பாருங்கள் வீடியோவே. சில பேர் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கனாக்கா மேலே வந்துட்டு கேப் இருக்கும். அதை எப்படி நம்ம கிராப் பண்ணுறது, லெஃப்ட்டில் ரைட்டில் அப்போது கொஞ்சம் லைட்டாக டிஃபர் ஆகுது பாருங்கள். லெஃப்ட்டில் உள்ள வருது, திரும்ப வெளியே போகுது பாருங்கள், கிராப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். அதான் இது கிராப் பண்ணுற ஆப்ஷன்ஸு. அடுத்து கலரு, இந்த மாதிரி கலர் த்ரெஷ்ஹோல்டு கலர் பண்ணிவிட்டு ஃபோட்டோவுக்கு வர அந்த ஆப்ஷன்ஸு, ஒரு சிங்கிள் ஃபோட்டோவுக்கு என்ன கரெக்ஷன் கொடுக்குறோமோ அது மாதிரி ஃபுல் வீடியோவுக்கே நம்ம கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இதில் இருக்குது. ஏன்னா இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஜியோமெட்ரியில் இந்த ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்ப சூப்பரான ஒரு இது. ஏன்னா ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா வந்து வெர்டிகல் ஹாரிசான்டல் தான் இருக்கும். ஃபாரின் பார்த்தீங்களா, இது 360 டிகிரியில் வந்து நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பாதியில் நிறுத்தினீங்கனாலும் நிறுத்திட்டு சேவ் கொடுங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்களேன். இப்போ எந்த ஒரு சேஞ்ச் இருந்தாலும் நீங்கள் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது இதாகும். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகுது. பட் ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரொட்டேட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளே ஆகுது. அடுத்து இது எடுத்து வேணும்னா மறுபடியும் ரொட்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க, சேவ் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது ஓவர்லே வந்து லோகோ ஃபைல்லாம் இப்போ மேலே நம்ம இந்த சேனலில் லோகோ வச்சுருக்கோம்ல, இதேமாரி நம்மளுக்கு ஏதாவது லோகோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வீடியோவில். ஸோ ஆட் லோகோன்னு கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இது நம்ம சேனலோட லோகோ ஆக்சுவலாக. இது சேனல் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற பாருங்கள். லோகோஸில் பண்ணிங்கன்னா இது நான் எடுத்து வச்சுருக்கேன் லோகோ. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் இது எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியில் இருக்குன்னு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லோகோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஆல்ரெடி லைட்டாக டிரான்ஸ்பரன்சியில் தான் இருக்குது பாருங்கள், ஆனால் கிளியராக லோகோ வந்துடும் உங்களுக்கு. என்டையர் வீடியோவுக்கு அந்த லோகோ இருக்கும். ஸோ அதுதான் லோகோவோட பர்பஸு. அது அட்வான்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் அதே தான். அந்த வீடியோ எஃபெக்டை மாற்றணும்ல ஃபஸ்ட்டு கலர்ஸில். ஸோ அதே மாதிரி தான் இது ஆட் ஆகும். பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்களா.
எஃபெக்ட் ஒன்று ஆட் ஆகுது. ஸோ அதான் சாஃப்ட்னோட அது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அது யூஸ் பண்ணிக்கங்க. மோஷன் பிளர் இது வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நார்மலுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த டைப்ஸு. இது வந்து மிரர் ஆகி காட்டும். நடுவில் இருந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டும். அடுத்தது இந்த வேவ் மாதிரி வருது. அடுத்தது வேவ்ஸ்னே ஒன்று இருக்குது. அடுத்தது வாட்டர் எஃபெக்ட் இருக்குது. அடுத்தது மோஷன் டிடெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருக்குது. இது எஃபெக்ட் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு சூப்பர் இது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம ஒரு சூப்பர் இது என்ன பார்க்க போகிறோன்னா டெக்ஸ்ட்டு கூட நம்மளை ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு இப்போ விஎல்சின்னு வருது பார்த்தீங்களா? இது வந்துட்டு ஜஸ்ட்டு சும்மா நான் என்ட்ரு ஃபார் ஃபன்னு போடுறேன். ஓகேவா? இது டாப் லெஃப்ட் கார்னர் வருதா? நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாட்டம் லெஃப்ட்டு, பாட்டம் ரைட்டு, இந்த மாதிரி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் நமக்கு வேணும்னா வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டீங்கனாலே இப்போ எந்த சேஞ்ச் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்கனாலே சேவ் ஆகிடும். அப்புறம் இன்னொரு ஜாலியான ஒரு விஷயம் என்ன பண்ணோன்னா, இது வந்து நிறைய பேருக்கு இந்த ஃபியூச்சர் தெரியாது. பட் நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து ஜியோமெட்ரியில் பசில்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோவே வந்து பசிலாக மாறிடும். நீங்கள் எத்தனை பசில் நம்பர் ஆஃப் பசில் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு இதுக்காக ஒரு 2ன்னு வச்சுட்டு சேவ் பண்ணிவிடுங்களேன். சேவ் பண்ணிட்டு இது க்ளோஸ் பண்ணுறேங்க. அந்த இது இப்போ நம்ம இந்த பசில் வந்து விளையாட முடியும் நம்மளால். இது ஃபஸ்ட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணலாம். இந்த பசில் அந்த இது வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு அந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். அதை நம்ம சேவ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே ஃபஸ்ட்லாகவே சேவ் ஆகிருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணாலும் அது அப்படியே தான் வரும். அந்த வீடியோ முடிஞ்சனால தான் அது வந்து க்ளோஸ் ஆச்சு. இது தெரிஞ்சு இருங்க, வீடியோ வரட்டும். இன்னொரு பாதியவே காணும். நல்லா இருக்கு பாருங்க. கிளியர் ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோதான் நம்ம அவ்வளோ பசில். ஸோ நீங்கள் மறுபடியும் நீங்கள் இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணாக்கா இப்போ பசில் கிளியர் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணால் சரியாயிடும்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம இந்த என்டர் ஃபார் ஃபன் அப்படின்னு போட்டதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. நம்ம பண்ண எல்லா எஃபர்ட்டும் இதில் இருக்கும். நம்ம கொடுத்த எல்லா எஃபெக்ட்டும் இதில் இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இது வரும். நீங்கள் இது சேஞ்ச் பண்ணோன்னா இது என்ன கேட்குதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் வரணும்ல, அதுலேருந்து இது பண்ணமான்னு கேட்டுச்சு மேலே. ஓகேவா? இப்போ நம்ம நீங்கள் பசில் சேவ் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது மறுபடியும் கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த சேஞ்ச் வந்து அந்த இதில் போய்ட்டு கொடுத்தா தான் வந்து இந்த வீடியோ. நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஃபன்னாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேர்ந்து இந்த மாதிரி இந்த கேம் விளையாடலாம். ஓகேவா? அவ்வளோதான், பசில் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த இது எப்படி மறுபடியும் மாற்றணும் அப்படி சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் டூல்ஸில் போங்க. இந்த எஃபெக்ட் அண்ட் ஃபில்டர்ஸில் இருக்கும் உங்களுக்கு. வீடியோ எஃபெக்டில் ஜியோமெட்ரிலேருந்து இந்த பசில் தூக்கி விட்ருங்க. சேவ். மறுபடியும் வந்து வேறு என்ன எதுக்கணும், உங்களுக்கு லோகோ வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா ஓவர்லேலேருந்து லோகோ எடுத்து விட்ருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பண்ண எல்லா சேஞ்சும் போயிடுச்சு. நம்மளுக்கு லோகோ மட்டும் வேணும். அது மாதிரி இந்த டெக்ஸ்ட்டு வேணாம் அப்படின்னா அது ஓவர்லேயில் இந்த டெக்ஸ்ட் எடுத்து விட்ருங்க. சேவ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஎல்சி ஃப்ரீ லைசன்ஸ்டு வெர்ஷன் அந்த விஎல்சி மீடியா பிளேயர்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.